வணக்கம் சாய்ராம். இந்த ஆடியோவில் பாபாவுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை ஒரு வியாழக்கிழமையும் 1லேருந்து 5, 6லேருந்து 10, 11லேருந்து 15 இப்படி ஒரு அத்தியாயமாக 5 அத்தியாயமாக நான் உங்கள் மத்தியில் ஆடியோவாக போடுறேன் சாய்ராம். இது என்ன கதை சுருக்கம், பாபா நமக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்ற கதை சுருக்கம். ஃபுல் புக்கும் படிக்க முடியாதவங்க இந்த ஆடியோவை கேட்டு பாபா கிட்டே இன்னும் அதிகமாக நெருக்கமாக நீங்கள் போகலாம். இது எனக்கு பாபா கொடுத்த ஒரு கட்டளை சாய்ராம். முதல்ல நான் கணபதியை வேண்டிக்கிறேன். காக்கும் கணபதி, கரங்குடக்கும் கணபதி, வீர கணபதி, வெற்றி கணபதி, ஞானொளி கணபதி, நமோ நமக. ஓம் சக்தி பராசக்தி அங்காள பரமேஸ்வரி, பெற்றவளை பெரியவளை உமா மகேஸ்வரியே நமோ நமக. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, குகனையை போற்றி, தங்கவேல் முருகா, அறுபடை முருகா, ஞானவேல் முருகா போற்றி போற்றி. ஓம் சாய் நமோ நமக, ஸ்ரீ சாய் நமோ நமக, ஜெய ஜெய சாயி நமோ நமக, சத்குரு சாய் நமோ நமக. என்னுடைய குருமார்களை நான் தொழுதிட்ட சாய்ராம். இப்பொழுது முதல் அத்தியாயம். முதல்ல பாபா நமக்கு முதல் அத்தியாயத்தில் என்ன சொல்கிறார்? கோதுமாவை அரைக்கிறார். முதல்ல அந்த கோதுமாவை எதுக்கு அரைக்கிறாருன்னா கால்ரா வியாதியை போக்குறதுக்காக. அதுக்கப்புறம் அதோடைய கருத்து என்ன, சாராம்சம் என்ன, இதுதான் நமக்கு. இதில் நமக்கு என்ன சொல்ல வரார்? பாபா கோதுமை மட்டும் அரைக்கலை, கால்ராவும் சேர்த்து அரைச்சார். அதுபோல் நம்ம பாபாவை பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளுடைய எண்ணற்ற பாவங்களை எப்படி அந்த கோதுமாவை அரைச்சி ஊருக்கு வெளியில் கொட்டினாரோ அதே போல் நம்ம பாபாவை பிடிக்கும் பொழுது அந்த பாவங்கள் எதுவுமே பூர்வ ஜென்ம கர்மாக்கள், இப்பிறவி கர்மாக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நம்மளை தொட விடாத அளவுக்கு அது ஊருக்கு வெளியில் கொட்டிடுவேன்னு சொல்கிறார். அதுவும் இல்லாமல் ஒரு அம்மா அதில் போய் சொல்கிறாங்க, 1வது அத்தியாயத்தில் என்ன அது சொல்கிறாங்கன்னா, பாபா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பாபா அப்படின்னு சொல்லும் பொழுது பாபா சொல்கிறாரு, என்னை இறுக பிடிச்சிக்கோ. அப்போது இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது என்னை இறுக பிடிச்சிருக்கிற இல்லையா, பிடி என்னும் ஞானம். அதில் இயந்திரக்கல்லை உதாரணமாக சொல்லியிருப்பார். கீழ்கல் கர்மா, மேல்கல் பக்தி, பிடி என்னும் ஞானம். இந்த கீழ்கல்ல இருக்கிற கர்மாவை, அந்த மேல்கல்ல இருக்க பக்தி, அந்த குழி தான் அந்த உலகம். அந்த உன்னுடைய பக்தியால் அந்த கர்மாக்களை அந்த உலகத்தில் அந்த பிடியன்ன ஞானம் தான் சாயை பிடிச்சிருக்கும் பொழுது ஈஸியாக அரைச்சி உன்னை விட்டு தூரமாக கொட்டிடுவேன்னு சொல்கிறார். இதுதான் சாய்ராம் 1வது அத்தியாயத்தினுடைய கதை சுருக்கம். ஜெய் சாய்ராம். இப்போது 2வது அத்தியாயம். 2வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஹேமத் பந்த் இந்த புக்கை எழுதுறதுக்கு யோசிக்கிறார். பாபாவுடைய வாழ்க்கை வரலாறு புக்கு எழுத ரொம்ப யோசிக்கிறார். அப்படி யோசிக்கும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, நண்பனுடைய வாழ்க்கை வரலாறே நமக்கு தெரியாது, இதில் எங்கேருந்து குருவுடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறதுன்னு பயப்படும் பொழுது அதுக்கப்புறம் பாபா அவரை தட்டி கொடுத்து இந்த புக்கை நல்லபடியாக எழுத வைக்கிறாரு. அவருக்கு ஹேமத் பந்த் என்ற பட்டமும் கொடுக்குறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, 2 பேர் நண்பர்கள் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், ஒரு நண்பர் சொல்கிறாரு, குரு நமக்கு முக்கியமானு. இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, நம்ம பாபாவை பார்க்க போகலான்னு நினச்சோம், இவர் இந்த வார்த்தை சொல்கிறாருன்னுட்டு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்கு பயப்படும் பொழுது, தயங்கும் பொழுது பாபா நம்ம கூட இருந்தார்னா ஹேமத் பந்தை தட்டி கொடுத்தது போல் நம்மளையும் தட்டி கொடுப்பார். இப்போ ஹேமத் பந்துக்கு பட்டம் கொடுத்தா போல் நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளை எங்கே கொண்டுட்டு போய் என்ன பதவி உயர கொடுக்கணுமோ நிச்சயமாக பாபா நமக்கு கொடுப்பார். குருவின் அவசியம். 2 பேர் பேசிக்கினாங்களே நண்பர்கள், அவர் யார் என்ன சொன்னாலும், ஏன்னா சில பேர் பாபாவை வேண்டாம் கும்பிடாதீங்க, பாபா நமக்கு முக்கியம் இல்லை, அவர் வேறு மொழி பேசக்கூடியவர், வேறு மதத்தை சேர்ந்தவர், அப்படி என்னென்னவோ பேசுவாங்க நம்மளை குழப்பறதுக்கு. அதான் சாய்ராம் கர்மா. அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் செவி சாய்க்கக்கூடாது. குரு ஏன் அவசியங்கிறத அதில் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார் பாபா. இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் என்ன வேணால் நடக்கலாம். பலதரப்பட்ட மனிதர்கள் வரலாம், பலதரப்பட்ட பேரை நம்ம சந்திக்கலாம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது நமக்கு தெரியாது. அப்போது நம்ம நடக்கும் பொழுது சில காட்டு மிருகங்கள் வேட்டையாடலாம், அப்புறமா குழியில் விழுந்தடலாம், பாதை தெரியாமல் போகலாம், நிறைய குழப்பத்தில் வாழ்க்கையை நடத்த நம்மளால் முடியாமல் போகலாம்.
இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நமக்கு ஒரு குரு வேணும். அதுதான் நமக்கு சொல்ல வரார் சாய்ராம். 2வது அத்தியாயம் முடிஞ்சது. இப்போ 3வது அத்தியாயம். அதாவது சாய்பாபாவுடைய வாக்குறுதி. ஒவ்வொரு மனுஷன் ஒரு நோக்கத்துக்காக பிறக்கிறான் சாய்ராம். ஒருத்தர் கோயில் கட்டுறதுக்கு, ஒருத்தருக்கு கோயிலில் சிலை வாங்கி கொடுக்கறதுக்கு, ஒருத்தவங்க கோயிலுடைய திருப்பணி செய்கிறதுக்கு, ஒருத்தவங்க கோயிலில் படிக்கட்டு, யாத்திரை, இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷன் ஒரு நோக்கத்துக்காக அந்த பூமியில் பிறக்கிறான் சாய்ராம். ஆனால் அதை யாரும் உணர்றதில்லை. ஒரு சிலரே பாபா யார் உண்மையாக பாபாவை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட பிறப்புக்குரிய காரணத்தை சொல்கிறார். நீ இந்த காரணத்துக்காக தான் பிறந்திருக்க, இந்த காரணத்தை சரியாக நிறைவேற்று. சில பேர் அன்னதானம் பண்ணுவாங்க, தொடர்ந்து கோயிலுங்களை அன்னதானம் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்துக்காக பிறந்திருக்கேன்னு சொல்கிறாரு சாய்ராம். இதுதான் இந்த விஷயத்தை தான் நமக்கு சொல்ல வராரு. அவர் எப்படின்னா இந்த உலகத்திலே சிறந்த ஒரு தாய் சாய்ராம். இப்போது ஒரு பசு இருக்குதுன்னா அந்த பசுவோட மடியை போய் ஒரு கண்ணுக்குட்டி முட்டினா தான் அதோடைய பால் சுரப்பு சுரக்குமா, பால் மடியோட சுரப்பே திறக்குமா. அப்போது நம்ம பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகளை சுமந்துக்கிட்டு நம்ம துவாரகமாயில் போயிட்டு பாபா கிட்ட முறையிடும் பொழுது அந்த தாய் பசு எப்படி அந்த கண்ணுக்குட்டிக்கு வயிறார பால் கொடுத்து அதோடைய பசியை ஆற்றி அதோடைய கவலையை போக்குதோ, அதுபோல் நம்ம துவாரகையில் போய் சாய்கிட்ட நிற்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அவரை நம்ம தியானிக்கும் பொழுது, அவரை பற்றி அவரை வணங்கும் பொழுது நமக்கும் அந்த தாய் பசு போல் ஆறுதல் கிடைக்குதுன்னு நமக்கு சொல்கிறாரு சாய்ராம். அவருடைய அமுதமான மொழிகள் என்ன தெரியுங்களா? நீ எங்கே வேணா போ, என்ன வேணா செய், உன்னை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கொன்றார். தெளிவாக சொல்கிறார். நீ செய்கிறது எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக. அதாவது நல்லதும் தெரியும் பாபாவுக்கு, நம்ம செய்கிற கெடுதலும் தெரியும். நம்ம கெடுதல் யாரும் செய்ய மாட்டாங்க சாய்ராம். பாபாவை தன் குருவாக, பாபாவை தன்னுடைய கடவுளாக, பாபாவை தன்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கிட்டவங்க தவறு செய்ய மாட்டாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஞாபகத்தில் வச்சுக்கோ, நீ செய்கிறது அத்தனையும் எனக்கு தெரியும், உன் கூடவே நான் இருக்கிறேன், யாருக்கண்டும் நீ பயப்படாத, எதுக்காகவும் அச்சப்படாத, நான் உன்னை பத்திரமாக கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன், உலகம் முழுவதும் நான் பார்க்குறேன், நீ எங்கே இருந்தாலும் உன்னை பார்த்துட்ருப்பேன்னு சொல்கிறார் சாய்ராம். இதுதான் 3வது அத்தியாயனுடைய கதை சாராம்சம். 4வது அத்தியாயம். பாபா முதல்ல எப்படி ஷிர்டிக்கு வந்தார். பாபா ஷிர்டிக்கு வந்தனால தான் சாய்ராம் அது ஒரு புண்ணிய சேத்திரமாகவே மாறுச்சு. அப்போது அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறார் சாய்ராம். அதாவது தாஸ்கன் என்ன செய்கிறாருன்னா, இதுக்கு போகிறாரு, கங்கைக்கு குளிக்க போகிறார். கங்கையில் குளிக்க போகும்பொழுது பாபா கேட்குறாரு தாஸ்கனுவை கூப்பிட்டு, எங்கே போகிற தாஸ்கனு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பாபா, நான் பிரயாகிக்கு போகிறேன் கங்கா ஸ்நானம் பண்ணுறதுக்கு. நீ என் காலையில் வணங்கு. கங்கையை தன் கால் கட்ட விரலுக்கு 2 விரலுக்கு நடுவில் கொண்டுட்டு வராரு. தாஸ்கனு பாபாவுடைய காலில் விழுந்து வணங்கும் போது இதில் நமக்கு என்ன சொல்ல வர்றார் சாய்ராம் என்ன தெரியுங்களா? பாபாவை வணங்குற பிள்ளைங்களுக்கு பாபாவுக்கு கங்கை கூட பெரிய விஷயமே இல்லை. கங்கை நீரை கூட தன் பக்தர்களுக்காக தன் காலுக்கடியிலேயே வச்சிட்ருக்கார். அப்பேற்பட்ட மகான் சாய்ராம். அதனால் நாம் கட்டாயம் அவருடைய இறுக பிடிச்சிக்கும் பொழுது அவர் சொல்கிறது நம்ம காதில் விழும். நம்ம வாழ்க்கையை அவர் நடத்துவார். அதுக்காக தான் சாய்ராம் இந்த புக்கை எழுதி வச்சுருக்காரு. இந்த புக்கை 7 நாளில் ஒரே வாரத்தில் படித்து முடிக்கிறவங்களுக்கு விட்டலின் தரிசனம் கிடைக்குன்றிருக்காரு. சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறார். இந்த 7 நாளில் படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு டைம் இருக்காது. அதனால் ஒரு வரியில் அவருடைய கதாம்சம் நமக்கு என்ன சொல்ல வரார் அதுதான் சாய்ராம் இந்த அத்தியாயத்தில் சொல்லிட்டு வரேன் நான். அடுத்தது 5வது அத்தியாயம். பாபா என்ன செய்கிறாரு? முதல்ல கல்யாண கோஷ்டியுடன் வராரு. வரவேற்கப்பட்டு ஃபஸ்ட்டு ஷிர்டிக்கு அப்போ தான் வராரு சாய்ராம். வந்துட்டு மறுபடியும் போய் கல்யாண கோஷ்டியுடன் ஷிர்டிக்கு வராரு. அவர் வரும்பொழுதே அவர் முதல்ல ஆவோ சாயி அப்படின்னு கூப்பிட்டவர் யாருனாக்கா மகள்சாபதி ஐயா தான். அவருடைய உடை எப்படி தெரியுங்களா இருக்கும்? ரொம்ப சாதாரண உடை தான். சாதாரண ஒரு உடை, ஒரு சாக்கு பை, ஒரு தகர குவளை, இதுதான் அவர் வச்சிட்ருப்பார். பாபா எப்போவுமே தண்ணியில் தான் விளக்கரிச்சார். எண்ணெயில் விளக்கரிச்சிட்டு இருந்தார்.
அந்த எண்ணெயை கேட்கும் பொழுது கடைக்காரங்க எண்ணெயை கொடுக்க மறுத்துட்டாங்க. அப்போது பாபா என்ன செஞ்சார்னா, விடிய விடிய மசூதியில் தண்ணீரால் விளக்கரிச்சார். அப்போ இதில் நமக்கு என்ன சொல்ல வர்றார் சாய்ராம்? அவர் இருக்கிற வீட்டில் அவருடைய பிள்ளைங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சாமானியமாக மாற்றி கொடுப்பார். எதையுமே பயப்படுற அளவுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், மழை போல் வந்தாலும், கடல் அளவுக்கு கஷ்டங்கள் வந்தாலும், மழை போல் பிரச்சனைகள் வந்தாலும், சுமக்க முடியாத அளவுக்கு பாறாங்கல்லை போல் பாரம் வந்தாலும் அதாவது சாமானியமாக மாற்றி கொடுப்பார். ஏன்னா நம்ம கூட இருக்கிற ஒரு விண்ணையும் மண்ணையும் அளந்தவர். அப்பேற்பட்ட மகான் நம்மளை நேசிக்கும் பொழுது நமக்கு பயம் இல்லைங்கிறத சொல்ல வரார் சார். அப்பாவுடைய பிறந்தநாளை, ஸ்ரீராமருடைய பிறந்தநாளை தான் அப்பாவுடைய பிறந்தநாளை நம்ம கொண்டாடுறோம். எவ்வளோ பெரிய விஷயம் சாயிரம். ஸ்ரீராமர் மக்களுக்காகவே வாழ்ந்தவர், மக்களுக்காகவே தன் மனைவி பிள்ளைகளை கூட வேண்டான்னு சொன்னவர். மக்கள் வாழ்க்கையே பெரிய விஷயமாக அவர் வாழ்ந்துட்டு இருந்தார் ஸ்ரீராமச்சந்திர பிரபு. அதனால தான் நம்ம பாபாவுடைய பிறந்தநாளை, ஸ்ரீராமருடைய பிறந்தநாளை கொண்டாடுறோம். ஸ்ரீராம பிறந்தநாளை தான் பாபா பிறந்தநாள், பாபா பிறந்தநாள் தான் ஸ்ரீராமருடைய பிறந்தநாளாக கொண்டாடுறோம். அதனால் சாய்ராம், ஒரு வியாழக்கிழமையும் இந்த ஆடியோவை போடுற பக்தர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு ரூபத்தில் பாபாவை பிடிச்சிக்குங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம இந்த உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக ரொம்ப கஷ்டமான சூழலில் சிக்காமல் தைரியமாக அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பாபாவுடைய துணை நமக்கு அதிகமாக வேணும் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.